வேதம் படிக்கிறது மறை, தமிழில் நம்ம மறை சொல்கிறோம். மறைவானது, அறிவிக்கக்கூடியது. வெளிப்படையாக பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் இருக்குது. அந்த ஒருத்தர் சொல்லக்கூடிய செய்தியில் மறைவான ஒன்று இருக்குது. என்னது? நல்லெண்ணத்தோடு இருக்கா, இல்லை ஒரு மனசுக்குள்ளே ஒரு சூழ்ச்சியை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்களா, இதெல்லாம் மறைவானது. இதை எப்படி அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, நம்ம உணர்வில் வாழ்ந்தாதான். மறைவானதை நாம் உணர்ந்தவர்களாக வாழும்போது மட்டும்தான். அப்போ இதை அறிவிக்கிறதும் வேதம். மறைன்னு சொல்கிறோம். மறைக்கப்பட்டதை நமக்கு மறைவாக, எல்லா இதுலேயும் மறைவானதும் இருக்குது. மறைவானதில் தான் நன்மை இருக்குது. நன்மை மறைவாக இருக்குன்னு. வேதம் உங்களை மனிதர்களாக நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதுவாக உங்களை ஆக்குகிறது. ஊருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. வேதத்தை நீங்கள் விளங்கி கொள்ளும் போது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தூய்மையானதாக இருக்கும். புதிய ஒன்றை கொண்டு வருவீர்கள், உலகத்திற்கு கொண்டு வருவீர்கள். ஒரு செய்தியை கொண்டு வருவீங்க, ஒரு பொருளுடைய பயன்பாடை கொண்டு வருவீங்க. வேதம் படித்து தான் வேதத்தை எடுக்கக்கூடிய வாத்தியார் ஆயிடுவார். அப்படி கிடையாது, அப்படி இல்லை. வேதம் ஒன்று சொல்லுதுன்னா இனிமேல் தான் வரப்போகுதுன்னு இல்லை, ஆளு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ யார் அறிகிறாங்க? யார் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க அறிகிறாங்க. மறை வேதம் எனக்கு என்னை பற்றி என்னிடம் அறிவிக்கிறது, யார்கிட்டையும் இல்லை. நீங்கள் யாருக்கும் ஒரு நல்லது சொல்கிறதா இருந்தால் வேதம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் சொல்லணும். நீ பண்ணது கெட்டதுன்னு சொன்னால் யாருக்கும் பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது. என்னை குறைச்சோன்னா எனக்கு பிடிக்காது. ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னால் நான் கேட்பேன். அப்போது அப்படின்னா இது கெட்டது தானேன்னு எனக்குள்ளே நான் சிந்தனைக்குள்ளே போகணும். நான் பண்ணது தப்புன்னு நான் அறியணும். ஆனால் நீங்கள் சொன்னால் எனக்கு பிடிக்காது, நான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. வேதம் அப்படி தான் சொல்லுது. நல்லது எப்படி சொல்கிறது? வேதம் என்ன அறிவிக்குது, நன்மை கெட்ட தீமை என்னன்னு பிரித்து அறிவிக்கிறது மட்டும்தான் நம்மளால முடியும். நீ தப்புன்னு சொன்னால் நிர்பந்தம் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன உணர்ந்தா தான். அப்போ எதை கொண்டு உணர்த்த முடியும்? வேதத்தை கொண்டு. அதுக்கு தான் வேதம். தெளிவில்லாததை தொடர வேண்டாம், வேதம் அறிவிக்கிறது. எது வரைக்கும் தெளிவு இருக்கோ அதை மட்டும் செய்யும். யார் சொன்னாலும் அப்படி உங்களுக்கு தேவையாக இருந்தால் மீண்டும் உங்கள் இறைவன் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். நீங்கள் சரியாக கவனிக்கல, மறுபடியும் அந்த செய்தி உங்கள்கிட்ட வரும், மறுபடியும் வரும், மறுபடியும் வரும். உங்கள்கிட்ட ஏதேனும் நன்மை இருந்தால் உங்களை செவியேற்க செய்திருப்பான்னு சொல்கிறேன். ஏதாவது ஒரு நன்மை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் உங்களை வரும் சரி பண்ணுறதுக்கு. நீங்கள் எவ்வளோ விலை போனாலும் உங்கள்கிட்ட வரும், உங்களை சரி பண்ணுறதுக்காக வரும். இது இறைவனுடைய ஆற்றல். வேதம் எல்லா காலத்திற்கும் ஒவ்வொருவரும் விளக்கங்களை அறிவிக்கிறார்கள். தங்களோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு விளக்கங்களை அறிவிக்கிறார். அது சரிதானான்னு நம்ம விளங்கி ஏற்றுக்கணும்.